வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இப்போ தான் சனி பயிற்சி முடிஞ்சிச்சு. இப்போ என்ன வக்ர சனி பயிற்சிக்கான பலன்கள் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க. அதாவது ஒவ்வொரு வருஷமும் சனி வந்து ஒரு 4.5 மாதம் வக்ரம் அடைவாருங்க. அது எப்படி அப்படின்னா, கோச்சாரத்தில் சனி இருக்கக்கூடிய இடத்துலேருந்து சூரியன் வந்து 5ஆம் இடத்துக்கு வரும்போது சனி வந்து வக்ரம் அடைவார். அதே மாதிரி சனி இருக்கக்கூடிய இடத்துலேருந்து சூரியன் வந்து 9ஆம் இடத்துக்கு வரும்போது இந்த வக்ரம் வந்து கம்ப்ளீட் ஆகுங்க, இந்த சைக்கிளு. இதுதான் சனி வக்ர பயிற்சிக்கான காலகட்டங்கள்ங்க இது. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா 138 நாள் இந்த சனி வந்து வக்ரம் அடைஞ்சிருப்பார். அது எப்போலேருந்து அப்படின்னா 13 ஜூலை 2025லேருந்து 28 நவம்பர் 2025 இந்த காலகட்டங்களில் சனி வக்ரம் அடைஞ்சிருப்பார். சரி, இப்போ இதுக்கான பலன்களை பற்றி பார்ப்போங்க. இப்போ துலாம் ராசிக்கான வக்ர பயிற்சிக்கான பலன்கள் பார்ப்போம். பொதுவாக துலாம் ராசிக்கு பொறுத்தளவுக்கு இப்போ நடந்த பயிற்சிகள் எல்லாத்துலேயுமே பெரும்பான்மையானவை ரொம்ப சாதகமாக இருந்தது அப்படின்னு சொன்ன ஒரே ராசி எது அப்படின்னா துலாம் ராசிக்கு தாங்க. அந்தளவுக்கு எல்லாமே ரொம்ப சாதகமாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எல்லா விதமான நற்பயன்களும் நீங்கள் அனுபவிச்சுட்டு தாங்க இருக்கீங்க. கடந்த காலத்தில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக இப்போ தீர்ந்துட்டு இருக்கிறத உங்கள் கண் முன்னாடியே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கங்க. இல்லாமல் சில பிரச்சனைகள் கொஞ்சம் இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது. அது எதனால் அப்படின்னா, இப்போ சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்புறம் வந்து 3ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தை சனி பார்க்குறனால உங்களுக்கு உடல்நிலையில் சில பிரச்சனைகள் அப்பப்போ கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்குது. இதெல்லாம் கண்டிப்பாக இந்த வக்ர சனியோட பார்வையில் இது எல்லாமே கண்டிப்பாக மாறிடுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த வக்ர சனியோட பார்வையில் உங்களுக்கு இருந்த கண்டங்கள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டங்க இது. அடுத்ததாக இளைஞர்களாக இருக்கட்டும், இளம் பெண்களாக இருக்கட்டும், நீங்கள் ஏதாவது வெளிநாடு வெளி மாநிலங்களுக்காக நீங்கள் வேலைக்கு தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டங்க இது. இந்த 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதனோட வீடுங்க. அந்த இடத்த இந்த வக்ர சனி பார்க்குறனால உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும். அதே மாதிரி எல்லா விதமான இன்பங்களும் அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டங்க இது. அடுத்தது இந்த சனி 12ஆம் இடத்தை பார்த்துட்டு இருந்தனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருந்திருக்குங்க. அதே மாதிரி நிறையா நீங்கள் சுப விரயத்துக்காக நீங்கள் நிறைய செலவுகள் பண்ணியிருப்பீங்க. அதுவும் பார்த்திங்கன்னா எல்லை மீறி போயிருக்குங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வக்ர சனியோட பார்வையில் இது எல்லாமே ஒரு கட்டுக்குள்ளே வந்துருங்க, கவலைப்பட வேண்டாம். இது பார்த்திங்கன்னா சரியான தூக்கம் இல்லாத நிலைமை, அதே மாதிரி பல விதமான விஷயங்களை மனசில் போட்டு குழப்பிட்டு இருந்திருப்பாங்கங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் இருக்காதுங்க. உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்குங்க. அடுத்தது இந்த வக்ர சனி உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுடைய தைரியம் வீரியம் எல்லாம் ரொம்பவே கூடுங்க. அதனால் எந்த விதமான காரியமாக இருந்தாலும் அது நம்மளால் முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட்டு எல்லா விதமான விஷயங்களும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து முடிப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டங்க இது. ஆக மொத்தம் இந்த துலாம் ராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த வக்ர சனி பயிற்சி ஒரு அருமையான காலகட்டமாக இருக்குங்க. நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி நன்றி நன்றி. அடுத்தது இந்த விருச்சிக ராசிக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இப்போ நடந்து முடிஞ்ச பயிற்சிகள் எல்லாமே ஒரு பாதி பயிற்சிகள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சாதகமாகவும், மீதி பாதி பயிற்சிகள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சிரமங்கள் கொடுத்துருக்கலாங்க. இது மட்டும் இல்லாமல் கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்பட்டிருக்கலாங்க. அதே மாதிரி அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பிரச்சனைகள், அவங்க உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா மருத்துவத்துக்காக நிறைய செலவுகள் பண்ணியிருக்கலாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த வக்ர சனி பார்வையால் எல்லாமே மாறப்போகுதுங்க, கவலைப்பட வேண்டாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சனி உங்களோட ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்த்துட்டு இருந்தனால நீங்கள் என்ன உழைச்சிங்களோ அது உழைப்புக்கு ஏற்ற சம்பளம் இல்லாமல் இருந்திருக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரியான சம்பள உயர்வு இல்லாமல் இருந்திருக்கலாம். இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருந்திருக்கலாங்க. அதே மாதிரி உங்களுக்கு சரியான பண வரவு இல்லாமல் இருந்திருக்கலாம். பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய பேர்கிட்ட நீங்கள் பணம் கொடுத்துருப்பீங்க, அது திரும்பி வராத சூழ்நிலைகள் இருந்திருக்கலாங்க. இது எல்லாமே இந்த வக்ர சனி பார்வையினால் இது எல்லாமே கண்டிப்பாக மாறப்போகுதுங்க எல்லாமே. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய லாபங்கள்லாம் குறைஞ்சிருக்கலாங்க. இனி இந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாபத்தெல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அது இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வக்ர சனி உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கட்டும், இளம் பெண்களாக இருக்கட்டும், காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபடியாக திருமணம் நடந்துருங்க, கவலைப்பட வேண்டாங்க. இந்த 6 மாத காலமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக நீங்கள் திருமணம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்குங்க. இந்த ஆடி மாதத்தை நீங்கள் விட்டுருங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆவணி மாதமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் புரட்டாசி மாதத்தை விட்டுருங்க, ஐப்பசி மாதம், இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்குங்க. வக்ர சனியோட பார்வை உங்களோட ராசிக்கு 11ஆம் இடத்தையும் அதே போல் உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்தையும் பார்க்குறதுனால உங்களுக்கு நல்ல தன வரவு உண்டுங்க. இதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் நல்ல அற்புதமான லாபங்கள் எடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக இருக்குங்க அது. அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையெல்லாம் நிறைய விஷயங்கள் நீங்கள் ரொம்ப தயங்கி நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசியிருப்பீங்க.
இனி இந்த வக்ர சனியோட பார்வையினால் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே ரொம்பவும் தைரியத்தோடையும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் நீங்கள் பேசுவீங்க எல்லா விஷயங்களும். அடுத்தது இந்த வக்ர சனியோட பார்வை உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கனால உங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக கைகூடி வருங்க. அதே போல் காதலிக்கக்கூடிய ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டுங்க, நீங்கள் நல்லபடியாக உங்களுடைய காதலை உங்களுடைய பெற்றவங்கள்ட்ட நீங்கள் தைரியமாக சொல்லி உங்களுடைய காதலும் வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இது இருக்குங்க. ஆக மொத்தம் இந்த விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு இந்த வக்ரசனி காலகட்டமான 13 ஜூலை 2025லேருந்து 28 நவம்பர் 2025 ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்குங்க. நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி, நன்றி, நன்றி.